அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிடர், நம்பிக்கை ஜோதிடர் ரத்னா ஜெய்சங்கர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருமண பொருத்தம் பார்க்கும்போது பெண்ணுடைய ஜாதகமும் வருது, ஆணுடைய ஜாதகமும் வருது. இப்போ ரெண்டு பேருமே குடும்பத்தில் தலைச்சன் பிள்ளைகளாக இருக்காங்க, முதல் குழந்தையாக இருக்காங்க. பெண் வீட்டில் அந்த பெண் முதல் குழந்தை, ஆண் வீட்டில் ஆண் ஜாதகத்தில் ஆண் அந்த ஆண் முதல் குழந்தையாக இருக்கார். இப்போ இருவரையும் இந்த திருமண பந்தத்தில் இணைக்கலாமா அப்படின்னா, சில நட்சத்திரங்கள் சில ராசிகளை நம்ம இணைக்கலாம், சில நட்சத்திரங்கள் சில ராசிகள் இருந்தால் நம்ம இணைக்க முடியாது, இணைக்கக்கூடாது. அது என்ன அப்படின்னா, சிரசு ரஜ்ஜு நட்சத்திரங்கள் என்னன்னா மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம், இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்த தலைச்சன் பிள்ளைகளை நாம் திருமண பந்தத்தில் இணைக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ ஆணும் இந்த 3 நட்சத்திரத்துக்குள்ளே இருக்காரு, மூத்த குழந்தை. பெண்ணும் இந்த 3 நட்சத்திரத்தில் இருக்கு, மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த இருவரையும் திருமண பந்தத்தில் நம்ம இணைக்கக்கூடாது. அடுத்து இன்னொரு விஷயம், ஆனி மாதத்தில், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, மூத்த குழந்தையாக இருந்தால், தலைச்சன் பிள்ளையாக இருந்தால், ஆனி மாதத்தில் பிறந்திருந்தால், சரிங்களா, அந்த ஆணோ பெண்ணோ அந்த குழந்தைக்கு இன்னொரு தலைச்சன் பிள்ளையை நாம் திருமண பந்தத்தில் இணைக்கக்கூடாது. சரிங்களா? அடுத்து விருச்சிகத்தில் ராசி, விருச்சிக ராசியில் உள்ள, ஏன்னா விருச்சிகத்துக்கு அதிபதி செவ்வாய், விருச்சிக ராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால், விருச்சிக ராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் மூத்த குழந்தை ஆணோ பெண்ணோ பிறந்திருந்தால், அந்த குழந்தைக்கு இன்னொரு தலைச்சன் குழந்தையை இணைக்கக்கூடாது. இதுதான் விதி. சரிங்களா? இதை தவிர்த்து வேறு எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி, தலைச்சன் பிள்ளைகளாக இருந்தாலும் திருமண பந்தத்தில் இணைக்கலாம்.